அவை நேரடியாக நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம் கடந்து சொல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய கால்களுக்கு தீபம், சொல்லுங்க, பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அவை இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய இருதயம் விழிப்பாக உற்சாகமாக இருப்பதாக. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பலன் தரக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் புதிய பலனையும் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்முடைய இருதயம் விழிப்பாக இருப்பதாக, நம்முடைய செவிகள் திறந்திருப்பதாக. எல்லாரும் நம்முடைய வேத புத்தகத்தை திறந்து மகிழ்ச்சியோடு கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வார்த்தையை ஒருவர் சத்தமாய் வாசிக்க கேட்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை. அதோடு கூட இன்னொரு வார்த்தையை கூட நம்ம படிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஆமென். சரி, எல்லாரும் என்ன கவனிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 2 வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்டோம். நல்ல கவனிங்க. கடவுளை ஒருவனும் ஒரு காலும் என்ன செய்யவில்லை, கண்டதே இல்லை. பிதா ஒருவர் இருக்கிறார் என்று எவருக்குமே தெரியாது. அப்படியானால் பிதா ஒருவர் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பூமியிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். கடவுளை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. ஆனால் பிதாவை வெளிப்படுத்தினது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். என்ன கவனிங்க. இன்றைக்கு உங்களுக்கு காலை நேரத்தில் பேசுகிற என் செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? அற்புதமான ஒரு தலைப்பை உங்கள் மத்தியில் வைக்கிற நியூ ரெவலேஷன் ஆஃப் காட். தேவனை பற்றிய புதிய வெளிப்பாடு. தேவனை பற்றிய ஒரு புதிய வெளிப்பாடு என்ற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பிதாவை ஒருவரும் வெளிப்படுத்தவில்லை. பிதாவை ஒருவர் இருக்கிறார் என்று வெளிப்படுத்தினது யார் என்றால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமீன் சொல்லுங்கள். ஆகவேதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புறஜாதிகளாய் இருந்த நம்மை, எபேசியர் வாசிங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் மறுபடியும் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம சொந்த விருப்பத்தின்படி நடந்து நம்ம என்னெல்லாம் மனசுல விரும்பணுமோ அப்படிப்பட்ட ஒரு பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நடந்து எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்தோம்? கோபாக்கினியின் பிள்ளைகள், தண்டனைக்குரியவர்களா இருந்தோம். தப்பிக்க முடியாது. பாவம் செய்து தவறுகள் செய்து கடவுளை விட்டு பின்வாங்கி இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கோபாக்கினை பிள்ளைகளா இருந்தோம். பிதா எப்படி குமாரன் மூலமாக இயேசு பிதாவை வெளிப்படுத்தினது போல இன்றைக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களையும் என்னையும் பிள்ளை என்று வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை
என்ற அற்புதமான ஒரு வெளிப்பாடு பெற்றவர்கள் தான் இன்றைக்கு இங்க அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாரும். ஆமீன் சொல்லுங்கள். ஏனென்றால் ஏன் பிள்ளைன்னு சொல்றேன் தெரியுமா? நமக்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறாரு. என்ன உரிமைனா, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க உரிமை, புத்திர சுவிகாரம். இந்த புத்திர சுவிகாரத்தை யார் கொடுத்தது? ஆண்டவராகிய இயேசு தான் கொடுத்தார். அவரை நம்ம எப்படி கூப்பிடலாம்? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க உரிமையை கொடுத்திருக்கிறார். ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்கு. எஃப் கொடுங்க, எஃப் கொடுங்க. ஹல்லேலூயா. உங்களை அப்பான்னு கூப்பிடத்தாச, அப்பான்னு கூப்பிடவா? சொல்லுங்க. உங்களை அம்மானு கூப்பிடத்தாச, அம்மானு கூப்பிடவா? உங்களை அப்பான்னு கூப்பிடவா? உங்களை அம்மானு கூப்பிடவா? உங்களை அப்பான்னு கூப்பிடவா? உங்களை அம்மானு கூப்பிடவா? உங்களை அப்பான்னு கூப்பிடத்தாச, அப்பான்னு கூப்பிடவா? உங்களை அம்மான்னு கூப்பிடத்தாச, அம்மான்னு கூப்பிடவா? சொல்லுங்க. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளை. சொல்லுங்க. நீங்கள் நானும் யாருங்க? அவருடைய பிள்ளை. ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள வார்த்தைகளை வாசியுங்கள். மத்தேயு 16 13 முதல் 16 வரை. ஆமென். அடுத்த வார்த்தை. சீமோனே நீ பாக்கியவான். சரி, எல்லாரும் தலையை நிமிர்ந்து என்ன கவனிங்க. எல்லாரும் தலையை நிமிர்ந்து என்ன கவனிங்க. ஆம், பிதா ஒருவர் இருக்கிறார் என்று இயேசு வெளிப்படுத்தினார் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களையும் என்னையும் பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிறார். அந்த உரிமையை எப்ப கொடுத்தாருன்னா, கல்வாரி சிலுவையிலே உங்களையும் என்னையும் பெற்றெடுத்து, எங்கங்க? ஹாஸ்பிட்டல்ல இல்ல, மருத்துவமனையில் உங்களை என்னை இயேசு பெற்றெடுக்கல, வீட்டில் நம்மளை பெற்றெடுக்கல. எங்க பெற்றெடுத்தாரா? கல்வாரி சிலுவையிலே பெற்றெடுத்து குமாரன் குமாரத்தி என்ற உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வெளிப்பாடு எத்தனை பேருக்கு இருக்கு? ஆமென் சொல்லுங்கள். சரி, இப்ப இயேசுவோடு 12 சீசர்கள் டிராவல் பண்ணி போறாங்க. ஒரு நாள் திடீர்னு இயேசுவுக்கு இப்படி ஒரு கேள்வி வருகிறது. என்னை எல்லாரும் இந்த உலகத்துல யாருப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறார். நம்ம பாணியில சொன்னா என்னை வந்து பாடகர்னு சொல்றாங்களா, அல்லது என்ன பிரசங்கியார்னு சொல்றாங்களா, என்ன தீர்க்கதரிசின்னு சொல்றாங்களா, என்ன தலைவர்னு சொல்றாங்களா, அல்லது இவரை எலெக்ஷன்ல நிக்க வச்சா இவர் என்ன செஞ்சிடலாம், இந்திய தேசத்துக்கு ஏன் உலகத்துக்கே ஜனாதிபதியா வந்துடலான்னு சொல்றாங்களா, அல்லது என்ன யாருப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு உலகத்துல போய் கேட்கல. யார்கிட்ட கேட்கிறாரு? கூட இருக்கிறவங்கள்ட்ட கேட்கிறாரு. ஏன் இந்த கேள்வி கேட்டாரு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான்
என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு கேட்கிறாரு. எதுக்கு கேட்டாரு? அதைத்தான் திரும்பவும் கேட்கிறேன். நான் யாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு இந்த கேள்வியை ஏன் கேட்கணும்? முதல்ல இல்ல இல்ல, நீங்க பேச ஆரம்பிச்சா ஒட்டுமொத்தமா பேசுறீங்க. அப்ப எனக்கு புரியாது பாருங்களேன். தனித்தனியா பேசணும். கூட இருக்கிற சீசர்கள்ட்ட திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்பதற்கு இயேசுவுக்கு ஏன் மனசு வந்துச்சு? உணராம இருக்கிறாங்க. இது பாயிண்ட். இது பாயிண்ட். வேற இது 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 அதை விட முக்கியமான பாயிண்ட். இது பாயிண்ட். இது பாயிண்ட். என்னை எந்த அளவுக்கு நீ தெரிந்திருக்கிறா? இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன். ரைட். அவருடைய மகிமை பூமியில வெளிப்படணும். நல்ல பாயிண்ட். நன்றிம்மா. இன்னும் கொஞ்சம். யார் சொல்றதுங்க? இன்னும் தெளிவு. அவங்க தெளிவாகணும். அதுக்காக அந்த கேள்வி. தெளிவான பதில் சொல்றீங்க பிரதர். அருமை அருமை. வெரி குட். அவங்க வாயிலிருந்து என்ன வருது அப்படிங்கறது இயேசு தெரிஞ்சுக்க விரும்புகிறார். சூப்பர் பிரதர். உங்க வாயிலிருந்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆமா. மனுஷகுமாரனாகி என்னை. சரி, நான் எப்படிப்பட்டவர்? நான் எப்படி வந்திருக்கிறேன்? என்ன ரட்சகர். ரைட். சரி, எல்லாம் கவனிங்க. போதும். இப்படியே கேள்வி கேட்டு என் நேரத்தை நீங்க எடுத்துடக்கூடாது. இப்போ நான் சொல்றேன், இயேசுவினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? என்ன கவனிங்களேன். நோக்கம் என்ன தெரியுமா? திரும்ப நான் சொல்றேன் பாருங்க. நமக்குன்னு ஒரு லக்கு இருக்கிறது. நமக்குன்னு ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. நமக்குன்னு விலை மதிக்க முடியாத ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. அந்த சொத்து, அந்த லக்கு, அந்த பந்தய பொருள் யாரு சொல்லுங்க? பார்த்தீங்களா? நிறைய பேருக்கு வரல. பார்த்தீங்களா? எவ்வளவு பிரசங்கத்தை நம்ம கேட்டிருப்போம். இப்ப எல்லாரும் வாயை திறந்து டக்குன்னு சொல்லணுமா இல்லையா? என்னங்க? நம்ம லக்கு யாருங்க? நம்ம பந்தய பொருள் யாருங்க? நம்ம அடைய வேண்டிய அந்த ப்ராப்பர்ட்டி எதுங்க? இயேசுதான் லக்கு. இயேசுதான் பந்தய பொருள். இயேசுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இயேசுதான் நம்ம அடைய வேண்டிய அந்த எல்லை. அந்த எல்லையை அடையணும். அவரை தெரிந்து கொள்ளணும். கவனிங்களேன். அப்ப உலகம் என்ன யாரு என்ன சொல்லுதுன்னு ஒரு கேள்வி கேட்டார். இப்ப உலகம் என்ன சொன்னச்சு? ஆண்டவரே, பாருங்க வசனத்தை படிச்சோம். ஆனா ஒருத்தருக்கும் வரமாட்டுக்கு. என்ன சொன்னாங்க? அப்ப சீசர்கள் சொல்றாங்க, இயேசுவே உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள். அப்படியா? நல்லது. அடுத்து என்ன சொல்றாங்க? எலியா என்று. எலியா யாரு? பழைய ஏற்பாட்டில் வந்த ஒரு தீர்க்கதரிசி. யோவான் ஸ்நானகன் யாரு? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளில் கடைசி தீர்க்கதரிசி. எரேமியா யாரு? அப்படியானால் உலகம் என்னை யோவான் ஸ்நானகன், நம்ம பாணியில சொன்னா, ஆண்டவரே உங்களை பார்த்தா ஸ்தோத்திரம், காலத்துக்கு முன் ஆட்சி செய்த கலைஞர் கருணாநிதி மாதிரியே உங்களை சொல்றாங்க, அல்லது ஜெயலலிதா மாதிரியே இப்படி சொல்றாங்க. இப்பனா புரியுது பார்த்தீங்களா? நமக்கு இப்படி நம்ம நடைமுறையில் இருந்த தலைவர்கள் பேரை சொல்றது மாதிரி அன்றைக்கு சீசர்கள் நடைமுறையிலே ஊழியம் செய்த யோவான் ஸ்நானகன், எலியா, எரேமியா, இப்படி ஒவ்வொருத்தரையா சொல்றாங்க. அப்பதான் இயேசு போதும்பா, நிறுத்துங்க, எல்லாம் நிறுத்து. ஊர் சொல்றது இருக்கட்டும், என் கூடயே வரல. ஆமாண்டவரே, நல்ல 3 வேளை சாப்பாடு கிடைக்குதா? ஒரு குறை இல்லை ஆண்டவரே, ஒரு குறை இல்லை. நான் எங்க போய் சமைக்கிறேன்? ஒன்றும் இல்லை. இயேசுநாதர் எங்கெல்லாம் போனாரோ பூவோட சேர்ந்த நாரும். ஆமா, நார் யாரு? சீசர்கள். பூ யாரு? இயேசு. இவர்தான் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி.
இந்த பூக்களோட 12 சீசர்கள் சேர்ந்த உடனே பூவுக்கும் என்ன வந்துருச்சு, நாருக்கும் என்ன வந்துருச்சு, மனம் வந்துருச்சு. இங்க பாருங்களேன், இயேசு ஊர்வலம் போகும்போது சிவப்பு கம்பளம் விரிக்கிறாங்க, அதுல இயேசு நடக்கல, கழுதை நடந்து போகுது. பூவெல்லாம் என்ன செய்யறாங்க, தூவுறாங்க. எது மேல விழுகுது, இயேசு மேல விழுந்ததை விட கழுதை மேலேயும் சீசர்கள் மேலேயும் தான் அதிகமா விழுகுது. சீசர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம், அடடா பூவெல்லாம் தூவி நம்மளை வர வைக்கிறாங்களப்பா, இயேசுவோடு கூட இப்படி போயிட்டே இருந்தோம்னா மதிப்பு மரியாதை சாப்பாடு ஆமா என்னென்ன தேவையோ அத்தனையுமே வந்துடுமே, அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அப்பதான் கேட்டாரு, ஊர் சொல்றது கேட்டோம், நீங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு. அந்த 12 சீசர்கள்ல ஒரே ஒரு சீசனுக்கு தான் இருதய கண் திறக்கப்படுது. என்ன கண் திறக்கப்படுது, இருதய கண். இங்க பாருங்களேன், 12 பேரு கூட போனா, 12 பேரு இயேசுவை பின்பற்றினான், 12 பேரு இயேசு உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தான், நடந்த இடத்துல நடந்தான், ஊழியம் செய்யற இடத்துக்கு கூட போனான், பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கத்தை கவனிச்சான், அற்புத அடையாளங்கள் நடக்கும் போதெல்லாம் கண்ணு பார்க்குது, குருடனை தொட்ட உடனே படான்னு கண்ணு திறக்குது, சப்பானியை தொடராரு எழுந்து நடக்கிறான், செத்தவனை பாடையில கொண்டு வராங்க, இறக்கி வையினாரு, பாடை இறக்கி வச்சான், பாடையை தொட்ட உடனே உசுரோட எழுந்திருக்கிறான். இப்படி மிரண்டு போறாங்க. இவ்வளவு அற்புத அடையாளங்களை பார்த்து இவர் யாருன்னு இன்னும் யாருக்குமே, இதுதான் ரொம்ப பரிதாபமான விஷயம். சரியா, இப்ப இத்தனை வருஷம் சபைக்கு நம்ம வந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஞானஸ்தானம் எடுத்து பல ஆண்டுகள். நம்ம இயேசு யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அமைதியா இருப்போம் பாஸ்டர், இது போல நாங்க அமைதியா இருப்போம். இயேசு யாருன்னு எவன் கேட்டாலும் வரவே வராது. என்ன சொல்லணும்? இயேசு யாருன்னு கேட்டா என்னமா சொல்லணும்? ஏங்க இப்போ ஒரு கலெக்டருடைய பையன்கிட்ட போய் கேட்டா, தம்பி உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? எங்க சொல்லி கொடுத்தும் சொல்ல மாட்டேங்கிறீங்களேங்க. அதை எவ்வளவு சந்தோஷமா சொல்லுவான். எங்க அப்பா யாரு தெரியுமா? ஜில்லா கலெக்டர். இந்த திட்ட சண்டை வந்துருச்சுன்னா சொல்லுவாங்க, என்ன உன் புள்ள பெரிய ஜில்லா கலெக்டரா? அப்போ அதுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்களேன். சொல்லுங்க, இப்ப இயேசு எப்படிப்பட்டவர்? 2 குரல் மட்டும் கேட்டுச்சு, மீதியெல்லாம் நான் அமைதியா. பார்த்தீங்களா? நான் ஒன்று சொல்லட்டுங்களாமா? அதாவது கர்த்தர் நல்லவர் என்பதை கொஞ்சம் அப்படி தூக்கி வச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை அப்படி அப்படி பேனால எழுதி பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை கொஞ்சம் ஒரு சிலையை செஞ்சு அவர் முகத்தை பாருங்க. இப்படிலாம் இந்த பைபிள்ல சொல்லலைங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை பாருங்க. இந்த வசனம் கூட நிறைய பேருக்கு தெரியல. கர்த்தர் இல்ல, இதை நான் சொல்றேன், அந்த கடைசி மட்டும் நீங்க சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை, கர்த்தர் நல்லவர் என்பதை ஏன் அதை மெதுவா சொல்றீங்க? அதாவது ருசி கண்ட பூனை விடாது. அவர் நல்லவர் அப்படின்னு சொன்னா நீங்களாம் திரும்ப என்ன சொல்லணும்னா, ரொம்ப ரொம்ப நல்லவர். கர்த்தர் நல்லவர். அது இங்கிருந்து வரக்கூடாது, இங்கிருந்து வரணும். ஏன் தெரியுமா? அவர் நல்லவர் 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 நல்லவர்னு சொல்லுகிற வாய் நல்லவனா மாறிடுவான். நம்ம எதை பேசுறோமோ அப்படித்தான் வாழ்க்கை, எதை சிந்திக்கிறோமோ அப்படித்தான் வாழ்க்கை, எதை பார்க்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. பாருங்களேன், தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் என் முகம் நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தரை எப்பொழுது நான் நோக்கி பார்க்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை. அப்ப கண்ணு எங்க இருக்கு? கர்த்தர் மேலேயே இருக்கிறது. கர்த்தர் மேலேயே இருக்கு. அடுத்து சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அப்ப கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார்னா அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? அசைக்கப்படுவது இல்லை.
அப்ப வாய் சொல்லுது கர்த்தர் என் பட்சம் அப்படின்னா நமக்கு அசைவு இல்லைங்கிறது தான் ரிசல்ட். கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம்னா மேல இருந்து நமக்கு உதவியும் நன்மையும் வரும் என்று அர்த்தம். அப்ப என் கண்கள் அவரை நோக்கி பார்க்கணும், என் வாய் அவர் நல்லவர் என்று அறிக்கை செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் காது கர்த்தருடைய வார்த்தை போவதற்கு எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும். அப்ப என்ன பார்க்கிறோம், என்ன பேசுறோம், என்ன கேட்கிறோம், அதுதான் நம்ம வாழ்க்கை. இப்ப 12 சீசர்களும் இயேசுவையே பார்க்கறாங்க, இயேசு பேசுற வார்த்தையவே கேட்கறாங்க. இயேசு செய்த அற்புதங்களை நினைச்சு வாயில என்ன செய்யறாங்க, துதிக்கிறாங்க. இப்படியே நடந்துகிட்டு இருந்தவன்ட்ட திடீர்னு கேட்கிறாரு, நான் யாருப்பா? எல்லாரும் அமைதியா இருக்கு. ஒரே ஒரு சீசன் மட்டும் வாயை திறந்து, ஆண்டவரே நான் சொல்லட்டுமா? பேதுருவே நீ சொல்றியாப்பா? சொல்லு, நான் யாரு? நீ யார் தெரியுமா? பாருங்க வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து படிங்க. நீர், இன்னொரு முறை படிங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே இயேசுனுடைய மனசு அப்படி குளிர்ந்துருச்சு. சந்தோஷம் தாங்க முடியல. எப்பா ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு மாதிரி சொன்னான், ஆனா நீ தெளிவா சொல்லிட்டியப்பா. ஆச்சரியப்படுறாரு. இயேசுவையே ஆச்சரியப்படுத்தி இயேசுவையே அசர பண்ணன ஒரு அற்புத சீசன் தான் சீமோன் பேதுரு. 11 பேரும் பேதுரு வாயை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்படா உனக்கு இந்த வெளிப்பாடு வந்துச்சு? இதான் வெளிப்பாடு. இதான் என்னதுங்க? எப்படா உனக்கு இந்த வெளிப்பாடு வந்துச்சுன்னா அசந்து போய் பார்க்கறான். இப்ப இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு? இயேசு நிறுத்துங்க. நீ நீ பாக்கியவானா என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்போ ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்கு சொல்லட்டுங்களா? யாரெல்லாம் இவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன், இவர் உயிருள்ள கடவுள், மனிதனுக்காக வந்தவர், இவரன்றி வேற ஒரு தெய்வம் இல்லை என்று யாரெல்லாம் இருதயத்திலே விசுவாசித்து ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து என்று வாயினாலே அறிக்கை பண்ணுகிறார்களோ, இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணுகிறார்களோ, வசனம் சொல்லுகிறது அந்த நபர், அந்த பிள்ளை, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்ட மகள், ஆசீர்வதிக்கப்பட்ட மகன். ஒன்னு சொல்லட்டுங்களா? அதனால தாங்க இவர் யாருங்கிற அறிவு வந்ததுனால அவரை ஆராதிக்காம இருக்க முடியாது. அவர் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு வந்துருச்சுன்னா ஆராதனைய அந்த தேவ பிள்ளை மிஸ் பண்ண மாட்டான். அவர் எப்படிப்பட்ட தெய்வம் என்ற அறிவு வந்துருச்சுன்னா கர்த்தருடைய காரியத்துல அவன் அசட்ட பண்ண மாட்டான். கர்த்தருக்காக முதலிடம் கொடுப்பான். கர்த்தரை தேடுகிற பிள்ளையா இருப்பான். ஆமென். வசனம் சொல்லுது, சிங்கங்கள் எல்லாம் பட்டினி கிடந்து, சிங்க குட்டிகள் எல்லாம் பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடையும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவு. நல்ல கையை தட்டி தான் குறைவு. 5 கொடு. 5 குறைவு வருமா? குறைவு வருமா? அப்பா பாரு, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், சிங்கக்குட்டிகள் எல்லாம், சிங்கமெல்லாம் பசியாயிருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மை குறைவு வராது, குறைவு வராது. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. போடே சிங்கக்குட்டிகள், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. கையத குறை இல்லையே, குறை இல்லையே. என் ஆண்டவரை தேடுவோர்க்கு சந்தோஷமா குறை இல்லையே. அமை குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும்.
பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோம் குறையில்லை. என்ன அந்த வசனத்தையே அப்பா அழகா ஒரு பாட்டா பாடியிருக்கிறார். இந்த உலகமே பட்டினி கிடந்தாலும் இயேசுவை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வராது. வருமா? குறை வருமா? அதுதான் நான் சொன்னேன். எலியா கேரித்த ஆட்டண்டரையில் போய் ஒளிந்திருன்னு சொன்னாரு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அவர் யாருங்கிற அறிவு எலியாவுக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கே இருந்திருக்கு. பாருங்களேன், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கே இருந்திருக்கு அவர் யாருங்கிற அறிவு. அதனால தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்த போனா காலையில் ஒரு காக்கா, சாயந்தரம் ஒரு காக்கா என்ன கொண்டு வந்துச்சு? என்ன கொண்டு வந்துச்சுன்னு தெரியல. திண்டுக்கல் பிரியாணியை கொண்டு வந்துச்சு. என்னமா கொண்டு வந்துச்சு? ஆனா கலாமுலான்னு சொல்றீங்க, ஒன்னும் கேட்க மாட்டேங்க. என்ன கொண்டு வந்துச்சு? அப்பா அப்பா. இதுக்கு பேரு என்வி ஃபுட்டு. ஊரே பார்த்தீங்கன்னா கஞ்சிக்கு வழி இல்லை. அதாவது கஞ்சி ஒரு தண்ணி கூட இல்லைங்க. 3.5 வருஷம் மழை இல்லை, தண்ணி இல்லை, வறட்சி, ஊரே குடிக்க தண்ணி இல்லை. ஆனால் எலியாவுக்கு பார்த்தீங்கன்னா சுட 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 எப்படி நேராக தலப்பாக்கட்டு பிரியாணிலிருந்து வர்ற மாதிரி அது எங்கிருந்து இது வரைக்கும் வந்ததுன்னு எந்த அறிவியல் விஞ்ஞானிகளும் கண்டுபிடிக்க முடியல, எந்த இறையியல் வல்லுநர்களும் கண்டுபிடிக்க முடியல. இந்த காக்கா எங்க புறப்பட்டுச்சு, இது எவன் சமைச்சான், இது எங்கிருந்து வந்துச்சு, இதுவரைக்கும் சரித்திரத்திலே தெரியலைங்க. கர்த்தரை உண்மையா தேடுகிற பிள்ளைகள், கர்த்தர் யார் என்று ருசி பார்த்த பிள்ளைகளுக்கு வரும் வரும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எங்கிருந்தாலும் வரும். நமக்கு தெரியாதே. சார் ஆமாங்க, எப்படி வந்துச்சு பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன தெரியுமா, நான் இப்படி சொல்லுவேன், சுட சுட வந்துச்சு, சுவையாய் வந்துச்சு, சுமந்து வந்துச்சு, எச்சில் படாம வந்துச்சு. எச்சிய படல, சுவையா வருது. எப்பா இந்த இந்த பெட்டியை வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்களா, அதுக்கு பேர் என்னது? டொமேட்டோ. அப்புறம் வேற சுகி. சுகி ஏசுநாதன் அன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பிரதர்ஸ்க்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. என்ன பாஸ்டர் சொன்னீங்கன்னு கேட்குறீங்களா? இந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கறது இன்னைக்கு தான் இந்த பசங்களாம் போறாங்க. அன்னைக்கு ஏசுநாதர் பசங்களை வச்சு டிராவல் பண்ண வைக்கல, அன்னைக்கு சாப்பாட்டை காகத்தை வச்சே அனுப்பி கர்த்தருடைய பிள்ளைய போஷிக்க வச்சிருக்கிறாரு. எப்படி பாருங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால உங்க விண்ணப்பத்தை எங்க டைல் பண்ணணும்? எரேமியா 33:3 அதான் ஆண்டுடைய போன் நம்பர். படிங்கள. என்னை நோக்கி நேர டொமேட்டோவை நோக்கி கூப்பிடு, அப்படி சொல்லல, நேர என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு. அப்ப யாரை நோக்கி கூப்பிடணும்? அவரை தான் நோக்கி கூப்பிடணும். நம்ம இந்த நம்பரை, போன் நம்பரை டைல் பண்றீங்களா ரெகுலரா? ஆமா. இல்லைன்னா நேர டொமேட்டோ, ஸ்விக்கி அங்கதான் கூப்பிட்டு எல்லாமே டைல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? சரிங்களா? நிறைய என்ன வரும், மங்கி சுங்கி என்ன வேணாலும் வரலாம். ஆனால் நான் சொல்றேன், இந்த இவங்க கொண்டு வர்றது கூட தாமதமாகலாம், ருசி குறையலாம், லேட் ஆகலாம், ருசி இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, நீங்க அறியாத ருசி, நீங்க இதுவரைக்கும் பார்க்காத ருசிய என் தேவன் உனக்கு கொடுப்பார். இப்ப ஆண்டவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பேதுருவே பரவாயில்லப்பா, 11 சீசர்களுக்கு இல்லாத வெளிப்பாடு உனக்கு வந்துருச்சியப்பா, அதனால நீ பாக்கியவான். அடுத்த வார்த்தை சொல்ல, மாம்சமும் ரத்தமும் உனக்கு, என் பிதா இதை உனக்கு. பிதா. அப்ப முதல் வெளிப்பாடு உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கணும்னா, பிதாவை எப்படி குமாரன் வெளிப்படுத்தினாரோ அதே போல இயேசு யாரு, குமாரன் யார் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா நம்ம நிலைமை எப்படி இருந்ததுன்னு எபேசியர்ல வாசித்தோம்.
அவ்வளவு அந்தகார இருளில மோசமானவர்களா, புறஜாதிகளா, ஒன்றுக்கும் உதவாதவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய், புறம்பாக்கப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய் கிடந்த நம்மள கர்த்தர் இன்னைக்கு பிள்ளையா மாத்தி வச்சிருக்கிறாரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்ப முதல் வெளிப்பாடு, இயேசு யாருங்க சொல்லுங்க? இயேசு யாருங்க? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். திரும்ப சொல்லுங்க, ஜீவனுள்ள ஆமா, முன்னால வாங்கப்பா, முன்னால சேர் இருக்கு, இங்க வந்து உட்காருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். திரும்ப சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. எல்லாம் குழந்தைங்க முதல் கொண்டு எல்லாரும் சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் யாரு? ஜீவனுள்ள. மறப்பீங்களா? அப்ப இது முதல் வெளிப்பாடு. ரெண்டாவது ஒரு வெளிப்பாடை சொல்லட்டுங்களா? ரெண்டாவது ஒரு வெளிப்பாடு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாசிங்க பார்க்கலாம், இந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு மன்னிக்கணும், யோவான் 1:12 வாசிங்க. யோவான் 1:12. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? சபைக்குள்ள யாருக்கு என்ன வெளிப்பாடு இருக்கணும்? முதல் வெளிப்பாடு, இயேசு யாரு? அவர் தேவனுடைய குமாரன். ரெண்டாவது ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? இங்க இருக்கிற எல்லாருக்கும், நான் அவர் தேவனுடைய குமாரனா இருக்கிறது போல நான் தேவனுடைய குமாரன், குமாரத்தி. சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க யாருங்க பிரதர்? தேவனுடைய குமாரர்கள். நீங்க யாருங்க? தேவனுடைய குமாரத்திகள். ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப இங்க இருக்கிற அனைவரும் நம்ம யாரு? எப்படிப்பட்ட வெளிப்பாடு இருக்கணும்னா, நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய குமாரத்தி. என்ன கவனிங்களேன். அப்படியானா தேவனுடைய குமாரனாய் இருக்கிற உங்களுக்கும் தேவனுடைய குமாரத்திகளாய் இருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் பாகுபாடு பார்க்க மாட்டா. அவர் ஆசீர்வாதம் இங்க இருக்கிற அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்பார், நிறைவாய் கொடுப்பார், குறைவில்லாமல் கொடுப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் வரும். ஒருத்தருக்கு அதிகமா, ஒருத்தருக்கு கொஞ்சமா, ஒருத்தருக்கு கூட கொடுக்க மாட்டாரு. கர்த்தர் ஆசீர்வதித்தா எல்லாரையும் மனப்பூர்வமாய் மனதார ஆசீர்வதிப்பார். இங்க பாருங்க, வசனத்தை ஈகரா கேட்கறீங்களா? விருப்பமா கேட்கறீங்களா? அப்ப எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் ஆர்டினரி மேன் அல்ல. ஐ எம் நாட் ஆர்டினரி மேன். ஐ எம் a son of God. நான் தேவனுடைய பிள்ளை. நான் தேவனுடைய பிள்ளை. இந்த ஒரு ஃபெய்த் எனக்குள்ள இருக்கணும். அப்ப அவருடைய நாமத்தின் மேல எந்த ஒரு மனுஷன் விசுவாசம் வைக்கிறானோ அத்தனை பேர் யாராய் மாற்றப்படுகிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் உருவாக்கப்படுகிறார்கள். இந்த வெளிப்பாடு எத்தனை பேருக்கு இருக்கு? ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, முதலமைச்சர் பையன் போயிட்டு, ஐயோ வாழ்க்கை சரியில்லையே, பணம் இல்லையே, அந்த சரியில்லையே, இது சரியில்லையே, வந்தவன் சரியில்லையே, போனவன் சரியில்லையே, இப்படி புலம்பிட்டு இருப்பான். முதலமைச்சர் பையன் எப்படிங்க இருப்பான்? ஒரு பணக்கார வீட்டு பையன் எப்படிங்க இருப்பான்? அமைதியா இருப்பான் பாஸ்டர், அமைதியா. சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏங்க, நல்ல வசதி வாய்ப்போட இருக்கிற பிள்ளை எப்படிங்க இருப்பான்? எதை பற்றியும்? ஏன்னா எல்லாமே யார் பார்த்துக்குவா? அப்பா பார்த்துக்குவாரு. எனக்கு என்ன வேணும்? ஒத்த ஃபோனு, மொத்த காசு வந்துடும்ல. இன்னைக்கு தான் நிறைய கூகுள் பே, ஃபோன்பே, அந்த பே, இந்த பே, எங்க வராலும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு டாடிக்கு ஃபோன் அடிக்கிறா, உடனே எல்லாமே வருதா வரலையா? நான் சொல்றேன், எரேமியா 33:3 கால் பண்ணிக்கிட்டே இருங்க, அங்கிருந்து எல்லாமே வரும். பாருங்களேன், இந்த கூட்டமெல்லாம் ஆமீன் சொல்லு. இந்த கூட்டம் அப்படி வருமாங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கு. விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாமே கூடும். இங்க பாருங்களேன், லேட்டா வந்தாலும் என் அப்பா லேட்டஸ்டா கொடுப்பாரு. லேட்டஸ்டா கொடுப்பாருங்க. இங்க பாருங்க, நான் சும்மா ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணணுங்கிறதுக்காக நான் பண்ணலைங்க. என் அப்பாவை ரசிச்சு ருசிச்சு அவரை அனுபவிச்சு அவர் எப்படிப்பட்டவருங்கிறத அப்படியே கரைச்சி குடிச்சு உள்வாங்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் தேவனாலே கூடாத காரியம் பத்துல என் தேவனால கூடாத காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க,
இது நானா பேசுறேனா? வருது, தானா வருது. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சொல்லாகும், கட்டளையிட நிற்கும் ஒரே ஒரு வார்த்தை. அப்படி அதனாலதான் எனக்கு அந்த சந்தோஷம். நான் யார் தெரியுமா? நான் ஒரு பிச்சைக்காரன் வீட்டு பிள்ளை இல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த சகல எல்லா சராசரங்களையும் படைத்த ராஜா வீட்டு பிள்ளை. எந்த பிள்ளை நானு சொல்லுங்க? ராஜா வீட்டு பிள்ளைங்க. ராஜா வீட்டு பிள்ளை கூஜா மாதிரி இருக்க கூடாது. ராஜா மாதிரி நடக்கணும், ராஜா மாதிரி வாழணும், ராஜா மாதிரி பேசணும், ராஜா மாதிரி இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அப்படின்னு இருந்து பாருங்களேன், அப்பா சந்தோஷப்பட. பரவாயில்ல, பாக்கெட்டு எம்டியா இருந்தாலும் பேச்சு ரொம்ப வீரமா தான்டா இருக்கு. என்ன எங்கேயுமே பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான்டா, எப்பொழுதுமே என்னை தூக்கி வச்சே பேசுறான். என்னப்பா பாக்குற? உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்து பாருங்க. நான் சொன்ன பாருங்களேன், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினோன்னு ஓடி வந்து அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் என் பேக்கை வாங்கி பின்னால் வச்சுட்டு முன்னால் இருக்கிற பின்னால் உட்காந்து டோரை திறந்து விட்டு என்னை உள்ளே உட்கார வைக்கிறாரு. எனக்கா பயங்கர கூச்சமாக இருந்தது, ஆனாலும் உள்ள ஒரு பெரிய சந்தோஷம். ராஜா வீட்டு பிள்ளைக்கு வருகிற மரியாதையை பாருப்பா, ராஜா வீட்டு பிள்ளைக்கு வருகிற சந்தோஷத்தை பாருப்பா. ஆமாம், இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நான் எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்கல்ல இவங்கல்ல, அப்பா இல்ல அவங்கள, யார் இருக்காங்களோ இல்லையோ, அன்பு தங்கைகளே, நான் சொல்றேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இயேசு உங்களுடைய தகப்பன், உங்களை வாழ வைப்பார். அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எங்கிருந்து ஒத்தாசை வரும், எப்படி வரும் எனக்கு தெரியாது, ஆனா காக்கா வரும், குருவி வரும், புறா வரும். ஆமென். கர்த்தருக்கு எது வேணாலும் வரும். அல்லேலூயா. ஆமா, எங்க இருந்து வரும், எப்படி வரும் தெரியாது, நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப முதல் வெளிப்பாடு, அவர் தேவனாகிய கர்த்தர், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், ஜீவனுள்ள தேவன். அப்படி ஒரு வெளிப்பாடு. இரண்டாவது, நான் தேவனுடைய பிள்ளை, குமாரன். மூன்றாவது வெளிப்பாடு வாசிங்க, மத்தேயு 14:13-16 வரை. சீக்கிரம் வாசிங்க, மத்தேயு 14:13-14. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13-16. படிங்க சீக்கிரம். இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலரை மன்னிக்கணும், அதை நம்ம பார்த்துட்டோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 மட்டும் படிங்க. 16-17. நீங்கள் தேவனுடைய ஆவியை ஆளுகிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? என்ன கவனி, மூணாவது வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். பிள்ளையா மாத்திர நம்மள கர்த்தர் எப்படி வச்சிட்டார் தெரியுமா? அவர் வாசம் பண்ணும் ஆலயம். அவர் வாசம் பண்ணும், அவர் குடியிருக்கும், அவர் குடியிருக்கிற கோயில் எது தெரியுமா? இந்த கட்டடம் அல்ல, இங்க கட்டி வச்சிருக்கிறோம்ல, கைகளினால் கட்டப்பட்ட இந்த கட்டடத்தில் கர்த்தர் வாசம் பண்ணார். ஆனால் பிள்ளையாய் மாத்திர நம்முடைய இருதயத்திலே இயேசு வாசம் பண்ண விரும்புகிறார். ஒரு வெளிப்பாடு இருக்கணும். நான் யார் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயம். சொல்லுங்க, இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் யாருங்க? கர்த்தருடைய ஆலயம். இயேசு வாசம் பண்ண தெரிந்து கொண்ட அற்புதமான இடம் எதுனா மனிதனுடைய இருதயம். அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் யார் தெரியுமா? கர்த்தர் வாசம் பண்ணுகிற கோயில், கடவுள் குடியிருக்கிற கோயில். ஸ்தோத்திரம். கோயிலை பார்த்தோம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம் பிரதர். ஏன் சொல்றோம்? உங்களுக்கு இல்ல, உங்களுக்குள்ள குடியிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு. இப்ப ஏன் ஒருத்தரை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்ப நான் பிரைஸை பார்த்துட்டு நீ பாருங்க, ஸ்தோத்திரம் இல்லை அப்படின்னு போனா உள்ள இருக்க ஆண்டவர் பாப்பாரு. போனா உள்ளியும் நான் தான் இருக்கிறேன், அவளுக்குள்ளேயும் நான் தான் இருக்கிறேன். அதனால அவளை எப்படி பார்க்கணும்? நான் குடியிருக்கிறேன் பார்க்கணும். கர்த்தருக்கு வரக்கூடாது ஆத்திரம். சிலர் தான் ஒருத்தர் பார்த்தா ஆத்திரம் வருது, தோத்திரம் வர மாட்டேங்குது. அதனால கர்த்தர் உனக்குள் குடியிருப்ப
இருப்பாரானால் உங்க வாயில என்னதான் வரும்? வரும். என்ன வராது? வராது. ஒரு பெரிய வெளிப்பாடு தெரியுமா? நீங்களும் நானும் ஆலயம். நீங்களும் நானும் சர்ச்சி. ஆமென். டெம்பிள் ஆஃப் காட். நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயம். இப்ப ஆலயம் ஆத்துமாக்களினால நிரம்பி இருக்குமா அல்லது சோத்துமாக்களால நிரம்பி இருக்குமா? ஆத்துமாவா சோத்துமாவா? நல்லா சொல்லுங்க. நிறைய பேருடைய ஆலயம் எப்படி இருக்குன்னா ஈ ஒட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆத்துமா என்னது? உங்க ஆத்துமாவே இன்னும் ஆண்டுக்குள்ள என்ன செய்யல? பலப்படல. நிறைய பேர் ஆத்துமா இன்னும் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா என்ன செய்யல? உருவாக்கப்படல. இப்ப பரலோகம் போகும்போது கர்த்தர் சொல்றாரு, ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவன் ஞானம். ஒரு பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா? அப்ப இந்த ஆலயம் எம்டியா பரலோகம் கூடாது. இந்த ஆலயம் ஆத்துமாக்களினாலே நிரப்பப்பட்டு அறுவடை செய்து என் பேரை சொல்லும் பொழுது எபினேசர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜீவ புஸ்தகத்தை திறந்து எபினேசர் மூலமாக இத்தனை குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கு. எபினேசர் மூலமாக இத்தனை பேர் ஞானசார சபையில உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. எபினேசர் மூலமாக இத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். எபினேசர் மூலமாக இத்தனை பேர் ஊழியத்துக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. எபினேசர் மூலமாக இத்தனை பேர் சத்தியத்தை அறிந்திருக்கிறாங்க. எபினேசர் மூலமாக இத்தனை பேர் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எபினேசர் மூலமாக இத்தனை தேசத்துல, இத்தனை நாட்டுல, இத்தனை வீட்டுல ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிங்கிற கணக்கு எடுத்து வாசிக்கப்படும். இப்போ உங்க பேரை போட்டு சொல்லுங்க. உங்க பேரை போட்டு ஆத்துமா 0, சோத்துமா 100%. பணத்தை சம்பாதிக்கிறது, வேலையை சம்பாதிக்கிறது, நகை நட்டு மூட்டை சம்பாதிக்கிறது, எல்லாத்தையும் சம்பாதிச்சு அதுலயே தான் நீங்க தேவ பிள்ளைங்க குறிக்கோளா இருக்கீங்க. நீங்க சம்பாதிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல. அதையும் செய்யணும், இதையும் விட்டு விடாமல் இருக்கணும். ஆமாவா இல்லையா? அதையும் செய்யணும், இதையும் செய்யணும். நீங்க அதை கரெக்டா செய்றீங்க, இதை விட்டுறீங்க. இப்போ ஒவ்வொருத்தருடைய பீரோவை வந்து நான் வீட்டுல திறந்து பார்த்தா எத்தனை பவுன் நகை இருக்கு எனக்கு தெரியும். போனவாரம் செய்தியில இவன் எல்லாத்தையும் பூட்டி கிட்டத்தட்ட 200 பவுன் எவ்வளவு உள்ள வச்சுட்டு எத்தனையோ லட்சங்களை வச்சுட்டு போயிட்டான். போயிட்டு நைட்டு வர்றதுக்குள்ளேயே கரெக்டா போட்டு ஆட்டை போட்டு அத்தனையும் தூக்கிட்டு போயிட்டான். இப்ப போலீஸ்கார ரவுண்டு கட்டி தேடுறான். எங்க போனாலே தெரியல. முதல்ல திருட எங்க போய் பதறலாம், எங்க போய் பதுக்கலாம் பிளான்லாம் பண்ணிட்டு தான் வச்சிருக்கான். அதனால வசனம் சொல்லுது, சேர்த்து வைக்காதே. இந்த வசனம் நிறைய பேருக்கு தெரியல. சேர்த்து வைக்காதே திருட பறித்து கொள்ளும். அதனால நீங்க சொத்து சேர்க்கக்கூடாது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லல. கட்டாய சேமிப்பு தேவை. சோம்பேறியே நீ என்னிடத்துல போய் என்ன செய்ய? ஞானத்தை கற்றுக்கொள். 6 மாசத்துக்கு முன்னாடி சேமிச்சு வைக்குது. அதனால சிறுக சிறுக சேமிப்பது நல்லது, நல்லது, நல்லது. வேதம் சொல்லுது அதையும் செய்யணும், இதையும் என்ன செய்யக்கூடாது. வேதம் சொல்லுது பணம் சம்பாதிக்கிறவன் ஞானம் உள்ளவன். எங்கேயாவது பைபிள் இருக்கா? வெள்ளியை சம்பாதிக்கிறவன் ஞானம் உள்ளவன் பைபிள் இருக்கா? தங்கத்தை சம்பாதிக்கிறவன் ஞானம் உள்ளவன் பைபிள் இருக்கா? ஆனா வசனம் சொல்லுங்க, ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவன். இந்த வசனம் எழுதுமா, இந்த வசனம் எழுதுமா, இந்த வசனத்தை நீதிமொழிகள் இந்த வசனத்தை எழுது போடுங்க. உங்க பைபிளை குறிங்க. இன்னைக்கு தீர்மானம், ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவன் ஞானம் உள்ளவன். ஆலத்துக்கு ஒரு ஆத்துமாவை கொண்டு வந்தீங்கன்னா பரலோகத்துல உங்க ப்ராப்பர்ட்டி கூடிட்டு இருக்குன்னு அர்த்தம். பரலோகத்துல உங்க சொத்து கூடுதுன்னு அர்த்தம். ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். ஆலயம், நான் தான் ஆலயம். என் ஆலயம் எம்டியா இருக்க கூடாது. என் ஆலயம் ஆத்துமாக்களினாலே நிரம்பி இருக்க வேண்டும். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்குமா நீதிமொழிகள். வசனத்தை சொல்லுமா, புஸ்தகம் வசனத்தை சொல்லுமா. ஆயிரத்து அமைதியாக்கியமா. நீதிமொழிகள் 11:30 வாசிங்க, வாசிங்க. எவ்வளவு அழகா கொடுக்கிறார் பாருங்க. ஆத்து ஸ்கிரீன்ல போடுப்பா, ஸ்கிரீன்ல போடு. ஆத்துமாக்களை
ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். இன்னைக்காவது நமக்கு ஒரு ரோசம் வரட்டும். ஆண்டவரே, ஜாசுவா சொன்னது இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர்கிட்ட போன வாரம் நான் பேசினேன். ஊழியர்களுக்கு ஜாசுவா மோசையின் ஊழியக்காரன் ஆரம்பித்து கர்த்தருடைய ஊழியக்காரன் ஓட்டத்தை நிறைவு செய்ததற்கு 7 குறிப்பு சொன்னேன். அதுல 7வது குறிப்பு என்ன தெரியுமா? நானும் என் வீட்டார்களோ என்றால் கர்த்தரையே செய்கிறோம். எத்தனை பேர் குடும்பமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் குடும்பமா கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? உண்மையிலே நீங்க பாக்கியவான், பாக்கியவதிகள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை என்ன செய்ய வேண்டும்? ஆதாயம் செய்ய வேண்டும். ரைட். அடுத்து ஒரு வெளிப்பாடை பார்த்துட்டு அதோட முடிச்சிருவோம். நிறைய வெளிப்பாடுகள் வர நாட்களில் நிறைய நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆண்டு நாம உண்டாகும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாலமற்று போனால் எதினால் சாலமாக்கப்படும். சரி, இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். என்ன கவனிங்க? நீங்க யாரா இருக்கீங்க? பூமிக்கு இப்படி ஒரு வெளிப்பாடு, இப்படி ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவை. ஏன் ஆண்டவர் வந்து பூமிக்கு உப்பா? மளிகை ஜாமான் எழுதுறதுலயே ரொம்ப குறைவான பொருள் என்னங்க? ரேட்ல குறைவு என்னங்க? உப்புதான் ரொம்ப ரேட்டு குறைவு. இப்ப நான் யோசிச்சேன், ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே உப்பை போடுறதுக்கு பதிலா நீங்க பூமிக்கு ஒரு கோல்டு வினர் ஆயில போட இருப்பீங்க. ஒரு வேலை நீங்க காசு பருப்பு நீங்க எவ்வளவு? 1 கிலோ எவ்வளவுங்க? 180. ஆமா, நீங்க பூமிக்கு ஸ்தோத்திரம் துவர்ப்பதற்கு போட இருப்பீர்கள். பாசம் பருப்பு போட இருப்பீங்க. இப்படி விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை கூட போட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் 5 ரூபா உப்பை போட்டிருக்கீங்க. ஏன் அப்படின்னு ஒரு சிந்தனை எனக்கு வந்துச்சு. அப்பதான் யோசிச்சேன், உப்பில்லா பண்டம், உப்புள்ள பண்டம் தொப்பை. உப்பு இல்லைன்னா அது குப்பைக்கு போயிடும். உப்பு இருந்தா எங்க வந்துடும்? தொப்பைக்கு வந்துடும். உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியுமா? இப்ப கவனிங்க, உப்பு போடும்போது சாம்பார்ல சரி, சாப்பாட்டுல சரி, ஸ்வீட்ல சரி, எல்லாத்துலயும் உப்பு போடுறோம். உப்பு போடும்போது கண்ணுக்கு தெரியும். ஆனா உள்ள போன பிறகு தன்னை அழித்து மற்றவர்களுக்கு ருசி கொடுக்கிறது. அழித்து மற்றவர்களுக்கு ருசி, பசிக்கு ருசி, தன்னை அழித்து ருசி. அப்ப நம்ம எல்லாரும் பார்த்து ஏசப்பா என்ன சொல்றாரு? நீங்க தான் இந்த பூமிக்கு உப்புங்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? உப்பு இருக்கிறதே மோசமான பொருள், அதை போய் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ரகசியம் தெரியுமா? உப்பு உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியுது. உள்ள போனா கண்ணுக்கு தெரியல, ஆனா அதனுடைய ருசி மட்டும் தெரியுது. தேவனுடைய பிள்ளைகள் பூமியில எப்படி இருக்கும்னு கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார் தெரியுமா? அந்த வெளிப்பாடு நமக்கு வரணும். நம்ம எல்லாருக்கும் தீமை செய்யக்கூடாது, நன்மையான ருசியெல்லாம் கொடுக்கணும். நன்மையான ருசியெல்லாம் கொடுக்கணும். ருசி கொடுக்கிற பிள்ளை, ஆமென் சொல்லுங்க. ருசியான பிள்ளை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் உலகத்துக்கு எப்படி இருக்கணும்? ருசியா இருக்கணும். இன்னொரு கவனிங்க, மீன் கழுவும் பொழுது எதை போட்டு கழுவுறோம்? ஏன் உப்பு போட்டு கழுவுறீங்க? கரெக்ட். ஒவ்வொரு பாயிண்டா சொல்லணும். உப்பை ஏன் போடுறோம்னா மீன் கெட்டு போகாது. கரெக்ட். கரெக்ட். அப்ப நீங்க எந்த குடும்பத்துக்கு கால் வைக்கிறீங்களோ அந்த குடும்பம் கெடாது. எந்த நபரை சந்திக்கிறீங்களோ அந்த நபர் கெட மாட்டாங்க. அந்த நபர் மனம் திரும்பிடுவான். மீன் எவ்வளவு நேரம் உப்பு போட்டு வைங்க, அந்த மீன் அப்படியே கெடாம இருக்கும். அடுத்து ஏன் மீனுக்கு உப்பு போடுறது தெரியுங்களா? அந்த செதில் எல்லாம் கிளீனா சுத்தப்படுத்தி கம்ப்ளீட்டா எடுத்து. அப்ப தேவனுடைய பிள்ளை ஒருத்தரை திரும்ப திரும்ப கழுவுற மாதிரி திரும்ப திரும்ப சுழி சேர்த்துறோம். உடனே ஒருத்தர் போறோம், நம்ம பார்க்கணும். நல்லா இருக்கீங்களா? ஏசு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சந்திக்க இதோட அதை விட்டுட்டு அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அடுத்த வருஷம் ஒரு ஃபங்க்ஷன்ல வாங்க 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 அந்த ஃபங்க்ஷன்ல பார்த்து எப்படி இருக்கீங்க? சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏசு நல்லவன்னு சொல்றாங்க, அது கூட வாங்கி வராது. குடும்பம் நல்லா இருக்கா, மனைவி நல்லா இருக்கா, பிள்ளை நல்லா இருக்கா, ரைட், சந்தோஷம், வீட்டு சந்திப்போம். இப்படி நிறைய பேரை சந்திக்கிறதே தவிர யாருக்கு இயேசு நல்லவன் வாயினும் சொல்லாத நிறைய வாயின்னு உட்கார்ந்து இருக்கு. எதான் பேசுறது தெரியுமா? திரும்ப திரும்ப கொண்டாடி கேட்கிறோம், பிள்ளைய கேட்கிறோம், புருஷனை கேட்கிறோம், வீட்டை கேட்கிறோம், வசதியை கேட்கிறோம், வேலை கேட்கிறோம், படிச்சுட்டாரா, என்ன படிக்கிறா, என்ன செய்யறா, என்ன பண்றா, என்ன பண்றா.
நம்ம சொல்றீங்களா, ஒரு தேவனுடைய பிள்ளை வாயை திறந்தா 2 காரியத்துக்காக வாயை திறக்கணும். 1 இயேசுவுக்காக வாயை திறக்கணும். 2 இயேசுவை பற்றியே வாயை திறக்கணும். ஆனால் 2ஐயும் தவிர இது எல்லாத்துக்கும் வாயை திறக்கணும். அதனாலதான் வளர்ச்சி இல்ல, தளர்ச்சி. ஆலயம் கொடுக்கணும், ஆலயம்லாம் எம்டியா இருக்கும். இப்ப ஜீவ புஸ்தகத்தை திறந்து கர்த்தர் ஆபிரகாம் அப்படி எடுத்து பார்க்கிறார். என்னப்பா ஆபிரகாம் பேர் விடுதாக்கு கீழே அவ்வளவு எம்டி பேப்பர். அடுத்து ஈசாக்கு அவ்வளவு எம்டி பேப்பர். அடுத்து சாரா அவ்வளவு எம்டி பேப்பர். அடுத்து திபோரா அவ்வளவு எம்டி பேப்பர். சலோமி அவ்வளவு. இங்க இருக்கிறவங்கள சொல்றீங்க, பைபிள்ல வர அத்தனை பேரையும் நான் சொல்லிட்டு இப்படி பேரை எடுத்து வாசிச்சா கர்த்தர் எல்லாம் ஜீவ புஸ்தகத்துல உங்களுக்கு கீழே ஒரு ஆத்மாவும் இல்லை. அப்ப உங்க கணக்கு பார்ப்பாங்க. போவாஸ் 2 வீடு, 2 சின்ன வீடு, பெரிய மாளிகை, 27 பிள்ளைங்க, 28 மருமக்கள். இதுதான் லிஸ்ட் இருக்கு. கர்த்தர் சொல்லு, அரசாங்க உத்தியோகம், 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். அவன் காணிக்க எவ்வளவு கொடுத்துருக்கான்? ஐயோ ஒண்ணுமே கொடுக்கல. தசபாகம் கொடுத்துருக்கானா? ஒண்ணுமே கொடுக்கலையே. இப்படி லிஸ்ட் அங்க இருக்கும். இன்னும் சின்ன லிஸ்ட். இன்னும் எங்க ஜீவ புஸ்தகம் ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட் திறக்கும் பொழுது ஒரு அளவு இல்லைன்னா எப்படி கணக்கு அதெல்லாம் சொல்றாரு. நியாயத்தீர்ப்புல போய் நிக்கணும். அப்படி நிக்கும் பொழுது கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். பெங்களூர்ல அந்த பாஸ்ட் திருடர்களே செடிகளே விட்டார். அது பாஸ்ட் இன்னும் பாஸ்ட் இப்படி. ஆமா பாஸ்ட் தசபாகத்தை திருடர்கள் சமைக்கிறாரு. தசபாகத்தை திருடி சாப்பிட்டா திருடிகள் சமைக்கிறாரு. குழந்தை மாதிரி பேசுறாரு. எப்படி அவங்க துணியமா பார்த்து உட்கார்ந்துருக்காங்களே ஆடி போச்சு. அப்ப ஜீவ புஸ்தகத்தை திறந்து கர்த்தரை பார்த்தா எல்லாம் இந்தியா இருந்தா அவர் எவ்வளவு துக்கப்படுவார் யோசிச்சு பாருங்க. அத சொல்றேன், ஒரு பெரிய வெளிப்பாடு தெரியுமா? வெளிப்பாடு நான் தேவனுடைய பிள்ளைங்கிற வெளிப்பாடு. அடுத்து நான் தேவனுடைய ஆலயம் என்கிற வெளிப்பாடு. அடுத்து நான் தேவனுக்கு எப்படி இருக்கிற உப்புங்கிற வெளிப்பாடு. அப்படி வந்தான். அப்ப மீன் கழுவும் பொழுது கம்ப்ளீட்டா சுத்தமாகிற மாதிரி நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவன் பாவங்களுக்கு சுத்தமாயிடும். அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். சொல்லுங்க, அடுத்து நீங்க தான் கழுவிட்டு திரும்பவும் என்ன பண்றீங்க? குழம்புல போட்டு உப்பை போடணும். என்ன செய்யுது? பயங்கர ருசி, பயங்கர ருசி. இதோட நான் நிறுத்திக்கிறேன். இப்படி நிறைய வெளிப்பாடு கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். நிறைய வெளிப்பாடு கொடுக்கணும். ஆமென். ஊரெல்லாம் ருசி கொடுக்கிற சியோன் சிட்டி திருச்சபை மக்கள், நீங்க எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் போறீங்களோ நல்ல ருசி கொடுக்கிற பிள்ளைகளா மாறி அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து, அநேகருக்கு சத்தியத்தை அறிவித்து, இயேசு நல்லவர் என்பதை சொல்லி ஆத்துமாக்களுக்காக உங்கள் ஆலயம் என்ன செய்யட்டும்? நிரம்பி இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க, நிரம்பி இருக்கட்டும். கர்த்தருக்கு அப்படியே உட்கார்ந்த இடத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வெளிப்பாட்டுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்ற வெளிப்பாட்டை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமா, தேவனுடைய குமாரனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய குமாரனா குமார்த்தியா கர்த்தர் நம்மை மாற்றி வச்சிருக்கிறாரே, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயமாய் மாற்றி வச்சிருக்கிறாரே, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய வெளிச்சமா தேவனுடைய உப்பார்களை வச்சிருக்கிறாரே, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மக்களை ஆசீர்வதிங்க. அப்பா, தில்லக்கல் பட்டணத்துல 1000 லட்சங்கள் ஜனங்கள் இருக்காங்க. இந்த லட்சம் ஜனங்கள் இருக்கிற இந்த மக்கள் மத்தியிலே எங்களுக்கு நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்ற வெளிப்பாட்டை கொடுத்தீரே, எங்க இருதய கண்களை திறந்தீரே. உங்களுடைய ஆசீர்வாதம் கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சந்தோஷமாய் ஆமென் சொல்லுங்கள்.